Good morning students. Today we are going to discuss about motion of a charged particle under crossed electric and magnetic field lines. So இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா velocity selector அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மிஸ் velocity selector? ஆக்சுவலாக இந்த velocity selector இந்த பிரின்சிபலை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம velocity selectorல யூஸ் பண்ணுவோம். Bainbridge mass spectrometer. மாஸ்னால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட். அது ஒரு அப்பாரட்டஸு பெயின்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். என்ன பண்ணுறது எது வந்து மேக்ஸிமம் மாஸ் இருக்குது மினிமம் மாஸ் இருக்குது அந்த ஐசோடோப்பாக அப்சார்ப் பண்ணுறதுக்காக வெலாசிட்டி செலக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட கொஷின் நம்ம வந்துடுவோம். மோஷன் ஆஃப் ஏ சார்ஜ் பார்ட்டிக்கல். ஸோ ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் பாசிட்டிவ் சார்ஜ், I take negative charge. ஏதோ ஒரு சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். மோஷன் ஆஃப் ஏ சார்ஜ் பார்ட்டிக்கல் அண்டர் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. உன் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கிராஸ் ஃபீல்டு. கிராஸ் இஸ் நத்திங் பட் we know very well. கிராஸ் மீன்ஸ் சைன் தீட்டா. ஓகே, கிராஸ் மீன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இல்லைங்களா? ஸோ அதான் நான் போட்டிருக்கேன் எலக்ட்ரிக் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் இந்த கொஸ்டினை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ டேக் ஒன் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும், எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, கிராஸ் ஃபீல்ட்ன்றதால magnetic field is perpendicular to electric field. Okay, I take one uniform magnetic field which is perpendicular. ஓகே, இப்போ எடுத்தாச்சுங்களா? இப்படி இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். எப்படி இருக்குது? இப்படி போடுறேன் நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இல்லைங்களா? ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் நான் என்ன பண்ணுறேன் ஐ டேக் ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட்டப். இப்படி எடுக்கிறச்ச இதை பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம எடுத்துக்குவோம் இல்லைங்களா? இது என்ன பண்ணுவோம் நம்ம நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு கன்சிடர். இப்போ பாருங்கள், இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கா? ஆப்போசிட்டில் இருக்கா? இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது என்ன ஃபீல்ட்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லைங்களா? இங்கே ஐ பிளேஸ் ஒன் சார்ஜ் இயர். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது, ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போடுறேன். ஐ பிளேஸ் ஒன் சார்ஜ் விச் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைங்களா? ஸோ இங்கே நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ்ன்றால டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இல்லைங்களா? நம்மளோட பிளேட்டுக்கு பிட்வீன் கேப்பில் இன்பிட்வீன் கேப்பில் தான் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? இட் டென்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இல்லைங்களா? ஸோ அதோட ஃபோர்ஸ் நோக்கி என்ன பண்ணும்? அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதனோட லொரன்ஸ் ஃபோர்ஸ் which is magnetic force. This is B. B stands for magnetic force. Magnetic field, magnetic induction நம்ம சொல்லுவோம். But in this case நம்ம magnetic force நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இது வந்து என்னது electric force because of due to charges. Chargesனாவே I considering only the electric force இல்லைங்களா? ஸோ எப்போவுமே இந்த சார்ஜோட velocity which acts in perpendicular to மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சார்ஜ் இப்போ மிஸ் இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட்டப் எடுத்துட்டோம் மிஸ். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு மிஸ். அப்போ இந்த சப்போஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்லை மிஸ், அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுற இந்த சார்ஜோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலராக இருக்குமோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற சார்ஜோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இட் எக்ஸ்பீரியன்ஸ் டூ ஃபோர்ஸஸ். ஒன் இஸ் லொரன்ஸ் ஃபோர்ஸ், அனதர் ஒன் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து சிம்பிள் ஃபார்மாக எழுத போகிறோம். நம்மளோட லொரன்ஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் லொரன்ஸ் ஃபோர்ஸ்? F which is equal to charge into velocity cross B. ஸோ இதுலேருந்து நான் சொல்லியிருக்கேன் மிஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம எடுத்துக்கிற பார்ட்டிகளோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? கிராஸில் இருக்கும் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதான் நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா? அதோட வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும்? அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு சொன்னேன். பட் இன் திஸ் கேஸ் we are taking electrostatic force also. ஓகே, அப்போ நம்ம என்ன எடுத்துக்குவோம்? the equation becomes F which is equal to Q into E. E is nothing but electric field or electrostatic force எப்படியும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் BV. B cross V போட்டாலும் ஓகே தான். ஓகே, VB போட்டாலும் ஓகே தான். equation number 1 இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் இன் திஸ் கேஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் which is equal to Lorentz force.
ஓகே வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா ஆல்ரெடி ஆக்சுவலாக அதுக்கு என்ன ஃபார்முலா E = எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு F/Q இல்லைங்களா அப்போ என்ன எழுதலாம் QE which is equal to F this is electrostatic force இல்லைங்களா அப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா QE which is equal to electrostatic force which is equal to what is the Lorentz force BQV sin theta எடுத்திருக்காங்களா இல்லை QVB okay BQV ரெண்டுமே சேம் தான் ஓகே sin theta எடுக்கல ஸோ அப்போ QE which is equal to இந்த BQ இந்த V0 இனிஷியல் வெலாசிட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் புக்கில் வேறு ஒன்றும் இல்லை V0 which is equal to இனிஷியல் வெலாசிட்டி அப்போ இந்த Qக்கு இந்த Q நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் E by B which is equal to V0 V0 is nothing but initial velocity of the particle okay E by B E என்றது electric field B என்றது magnetic field okay so இந்த principle தான் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினா Bainbridge mass spectrometerல Bainbridge mass spectrometer மிஸ் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இல்லீங்களா அதுல velocity selector ன்னு இருக்கும் அந்த velocity selector என்ன பண்ணும் அப்படினா maximum velocity இருக்கிறத இழுத்துக்கும் அப்படி perpendicularly act ஆகும் magnetic field க்கு perpendicularly act ஆகும் electric field setup நம்ம அங்க கொடுத்து வச்சிருப்போம் positive charge negative charge சொல்லிட்டு maximum velocity அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணும் அப்படினா ரெண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவுல கொடுத்து அதுக்கு அப்புறம் அத வந்து ஐசோடோப் இமேजेस ஃபார்ம் பண்ண வைக்கும் ஓகே சோ அந்த பிரின்சிபல் தான் இங்க யூஸ் பண்றோம் சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது எங்க போனாலும் V = velocity என்ன ஃபார்முலா V = E by B நம்மளோட தாம்சன் எக்ஸ்பெரிமென்ட் இருக்கு இல்லீங்களா மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமென்ட் E by M வேல்யூ அங்க கூட velocity செலக்டர்ல இந்த ஃபார்முலா தான் நமக்கு கிடைக்கும் நம்ம யூனிட் 6ல வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அது இதே ஃபார்முலா வந்து யூனிட் 6ல டிரைவ் பண்ற மாதிரி வரும் ஓகே அதான் அங்க கொடுத்திருப்பாங்க and next நம்ம பார்க்க போற important 5 mark very important the most important 5 mark in our unit 3 okay cyclotron cyclotron சைக்கிள்னா ஓட்டம் லாரினா ஓட்டம் கார்னா ஓட்டம் பட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நீங்கள் படிச்சுக்கோங்க வெரி சிம்பிள் கான்செப்ட் இஸ் தேர் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட லாரன்ஸ் ஃபோர்ஸில் இல்லைங்களா வேணா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ஸ் ஒரு ரெண்டு மேக்னெட்டை நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு இன் பிட்வீன் கேப்பில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா வி பிளேஸ் ஒன் சார்ஜ் இன் பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் அதில் வைக்கிறோம் அப்படின்னா இட் மூவ்ஸ் இல்லைங்களா இட் ரொட்டேட்ஸ் ஸோ சேம் எப்படி அது மூவ் ஆகணும் சப்போஸ் ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது இப்போ பாருங்கள் இதே கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா இது நார்த்துன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க இதை சவுத்துன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட் என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இங்கே ஒரு சார்ஜை நான் பிளேஸ் பண்ணுறேன் பாசிட்டிவ் சார்ஜை பிளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மிஸ்ஸு இப்போ நீங்கள் சொல்கிறப்ப கிளாஸ் எடுத்து சொல்ல நீங்கள் கவனிச்சா தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறேன் அப்போ எலக்ட்ரானை வச்சா எலக்ட்ரான் மூவ் ஆகாதா மிஸ் அப்படின்னா எலக்ட்ரான் மூவ் ஆகாது எலக்ட்ரான் ஆக்சிலரேட் பண்ணாது ஓகே அதான் நம்ம இந்த கொஸ்டினில் நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா டியூ டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன பண்ணும் இப்போ இது சார்ஜஸ் இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு கொஞ்சம் சம்டைம்ஸ் என்ன பண்ணும் ரெஸ்ட்டுக்கு வந்துடும் இல்லைங்களா பட் வெரி ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே ஆக்ட் ஆகிட்டே இருக்கு ஒரு மாதிரி ஜின்ற சவுண்டு வந்துகிட்டே இருக்குது அங்கே அப்படின்னா அப்போ த சார்ஜஸ் டென் டு ரொட்டேட் இட் செல்ஃப் ஸோ அதோட ஸ்பீட் என்ன பண்ணும் மேக்ஸிமம் ஆகும் இட் கெயின்ஸ் சார்ஜஸ் ஃப்ரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸோ இட் கெயின்ஸ் எனர்ஜி ஃப்ரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிட்ட இருக்கிற எனர்ஜி என்ன பண்ணிக்கும் அது கெயின் பண்ணிக்கும் அப்போ கெயின் பண்ணிட்டு என்ன பண்ணும் இட் அரைசஸ் ஹை எனர்ஜி ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த ஹை எனர்ஜி பார்ட்டிகளை வச்சு நம்ம நிறையா வந்து நம்மளோட சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது மற்ற பார்ட்டிகள் ஆக்சிலரேட் பண்ணுறது ஒடுக்கிறது அப்படின்னு நிறைய பிரின்சிபல் இருக்குது அதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த சைக்ளோட்ரானை யார் மிஸ் கண்டுபிடிச்சது அப்படின்னா சைக்ளோட்ரான் இஸ் a device used to accelerate the charged particles to large kinetic energy. It has also called as high energy accelerated. Particle accelerator அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பான் பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர்னாலும் சைக்ளோட்ரானாலும் ஒன்று தான் ஓகேவா பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர் வேற ஏதோ அப்படின்னு நம்ம நினச்சிக்க தேவையில்லை இட் வாஸ் இன்வென்டட் பை லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சைக்ளோட்ரானை வந்து கண்டுபிடிச்சாங்க when a charged particle ஸோ இதில் இப்போ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படின்னு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் கெயின்ஸ் எனர்ஜி அது என்ன பண்ணுது சம் எனர்ஜியை வாங்கிக்குது எனர்ஜியை வாங்கிட்டு என்ன பண்ணுது ரெஸ்ட்டில் இருக்கிற அந்த சார்ஜ் என்ன பண்ணுது
பண்ணுது கைனடிக் எனர்ஜியாக மூவ் ஆக போகுது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எலக்ட்ரோட்ஸ் ஆர் டீஸ் எடுத்துக்குவாங்க இங்கே இந்த பிளேஸில். இங்கே பாருங்கள், this is one D and this is another D. Okay, D is nothing but இது ஒரு ஏசி சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி போட்டால் அது ஏசி சோர்ஸ். நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, யூனிட் 4ல் வரும் ஏசி கரண்ட் டிசி கரண்ட்லாம். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம், இதை பாசிட்டிவ் டியாக கன்சிடர் பண்ணிக்குவோம், இது நெகட்டிவ் டி, விச் மீன்ஸ் இது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம், இது ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஐ பிளேஸ் ஒன் சார்ஜ் ஹியர் விச் இஸ் பாசிட்டிவ் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏசி சோர்ஸ்னால நம்ம இதில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இங்கே டியூ டு ஹை எஃபிஷியன்சி ஆஃப் கரண்ட் இட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த நான் ஒரு சார்ஜஸ் இங்கே பிளேஸ் பண்ணி வச்சுருக்க பாசிட்டிவ் சார்ஜ் இதுதான் உன்னோட புக்கில் வந்து சோர்ஸ் அப்படின்னு எடுத்திருப்பான். இது பாசிட்டிவ், அப்போ இது என்ன பண்ணும், இதை அட்ராக்ட் பண்ணும். அப்போ இது இட் டென்ஸ் டு ரொட்டேட், இப்படி வந்துடும் இல்லைங்களா. அப்போ இங்கே வந்துச்சுன்னா இது என்ன பண்ணுது, இது என்னோட ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இது இங்கே வந்துடும், இது அட்ராக்ட் பண்ணிவிடும் இல்லைங்களா. அப்போ இது என்ன பண்ணோம், திருப்போம் அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் ஒன்று என்ன பண்ணிகிட்ருக்கோம், அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், அதனோட இப்படி சுற்றி வர்றாச்ச அதோட ஸ்பீட் என்ன பண்ணோம், மேக்ஸிமமாக ஆக ஆரம்பிக்கும். இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிபின்ற டிஃப்ளெக்டர் பிளேட் வச்சு ஒரு டார்கெட்டை என்ன பண்ணுவோம், ஹிட் பண்ணுவோம். ஸோ சாதாரண ஒரு மினிமம் எனர்ஜியாக இருந்த ப்ரோட்டான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இந்த பர்டிகுலர் பிளேஸில் இட் கெயின்ஸ் எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் இட் இன்க்ரீசஸ் இஸ் வெலாசிட்டி இல்லைங்களா. ஸோ ஆஃப்டர் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா, இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இட் கெயின்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இட் ஹாஸ் மோர் ஸ்பீட் டு ஹிட் அண்ட் டார்கெட். எதுவும் ஒரு எந்த ஒரு பார்ட்டிகள் நடுவில் வச்சாலும் அதை உடைக்கிற அளவுக்கு, பிரேக் பண்ணுற அளவுக்கு இதுக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்கும். அதுதான் அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் மிஸ் சொல்லியாச்சு இல்லைங்களா. இப்போ லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிகாஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இல்லைங்களா. பாருங்கள், when a charged particle moves perpendicular to the magnetic field it experiences a magnetic Lorentz force. இது நம்மளுக்கே தெரியும். ஸோ டயக்ராமில் it has 2 D's. இந்த D's இருக்குது இல்லைங்களா, இந்த 2 D's இருக்குது. இந்த Dஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா we are connecting AC source, ஒரு அயானை பிளேஸ் பண்ணுறோம். அயான் என்ன பண்ணுது, டியூ டு ஆக்சலரேட் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் ஆப்போசிட் சார்ஜ் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. ஒரு டீஸ்க்கும் தன்னோட டைரக்ஷனை மாற்றிட்டே இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் அது மேக்ஸிமம் பாயிண்ட் போகிற வச்சு என்ன நடக்கும், இட் வில் இன்க்ரீஸ் இட்ஸ் ரேடியஸ். அதனோட ரேடியஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா at this time the polarities of the D's are reversed. Polarity is nothing but side or direction, எப்படி வேணா நம்ம சொல்லலாம். D's are reversed so that the ion is now accelerated towards D2. அப்போ D1லேருந்து D2க்கு போயிடும் with a greater velocity. For this circular motion the centripetal force on the charged particle is provided by the Lorentz force. So இங்கே not only acting Lorentz force but also acting a centripetal force because the particle acting towards the center. So center நோக்கியா சுத்திட்டு வருது இல்லைங்களா. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். Centripetal force which is equal to Lorentz force. What is the formula for centripetal force? mv square by r which is equal to Lorentz force bqv. sin theta எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுற போகிறோம், இப்போ நம்ம ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா. இந்த ஸ்கொயரில் இந்த v ஒன்று கேன்சல் பண்ணலாங்களா. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, mv divided by r which is equal to bq. அப்போ இந்த r இப்படி கொண்டு வந்துருங்க, இதை கொண்டு வந்துருங்க இப்படி. அப்போ என்ன கிடைக்கும், mv by r mv by bq which is equal to r. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா v is directly proportional to r, which is nothing but when increase in radius increasing the velocity. ஓகே, அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அதோட ரேடியஸ் மினிமமாக இருக்கும் பட் அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும், ஆல்சோ மினிமம். ஸோ இங்கே வர்றாச்சு அதோட ரேடியஸ் என்ன பண்ணும், மேக்ஸிமமாக இருக்கும். அதோட ஸ்பீடு when compared to first circle அதோட ஸ்பீடு எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒன்றுத்துக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி, இன்க்ரீஸ் இன் ரேடியஸ், டிக்ரீஸ் இன் ரேடியஸ், டிக்ரீஸ் இன் வெலாசிட்டி. ஓகேவா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே ஈக்குவேஷனில் நம்ம வெலாசிட்டிக்கான ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். mv இருக்கு இல்லையா, v அப்படியே வச்சுக்கோங்க, r bq divided by v r bq divided by m. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபார்முலா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 5 மார்க் பார்த்துக்கோம். பார்ட்டிக்கல் இஸ் பிளேஸ்ட் இன் அ வெலாசிட்டி செலக்டர் ஒரு 5 மார்க் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. அங்கே நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுவோம், f which is equal to bq by 2πm. ஓகே, ஃப்ரீக்வன்சிக்கு f which is equal to ஆல்ரெடி டிரைவ்டு ஃபார்முலா தான். நீங்கள் அந்த வீடியோ இருந்தால் பாருங்கள் உங்ககிட்ட. bq divided by 2πm
m ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சேம் அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி fh is equal to bq by 2 pi m னா ஃப்ரீக்வன்சி is inversely proportional to frequency is inversely proportional to time period இல்லைங்களா? அப்போ f equal to 1 by t னா t equal to 1 by f. அப்போ t is equal to f தலைகீழ திருப்பினா என்னவா மாறிட போகுது? t ஆ மாறிட போகுது 2 pi m divided by pq. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கைனெட்டிக் எனர்ஜி நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. கைனெட்டிக் எனர்ஜி which is equal to half mv ஸ்கொயர். ஸோ half m into வியோட வேல்யூ இதை போட்டிருக்கேன் பாரு. வியோட வேல்யூ என்ன நம்மளுக்கு r bq by m ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் 1 by 2 m அப்படியே தான் இருக்குது. ஸ்கொயர்ன்றதால r ஸ்கொயர் b ஸ்கொயர் q ஸ்கொயர் பை m ஸ்கொயர். இந்த ஸ்கொயரில் இந்த m என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ 1 by 2m r ஸ்கொயர் b ஸ்கொயர் q ஸ்கொயர் அதனோட கைனெட்டிக் எனர்ஜி by 2m. That's all. This is the final equation. So இந்த equation நம்ம என்னென்னலாம் டிட்டர்மின் பண்ணுறோம்? ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம், வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம், அதனோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறோம், ஆஸ் வெல் அஸ் அதனோட மினிமம் கைனெட்டிக் எனர்ஜி. ஏன்னா பொட்டன்ஷியலில் இருக்கிற ஒரு சார்ஜ் மேக்ஸிமம் அது ஃப்ளோ ஆச்சு அதோட கைனெட்டிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான்? ஃபஸ்ட்டு நம்ம இந்த டீஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டயக்ராம் ரஃப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டீஸ் ஃபுல்லாக மேக்னெட்டிக் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லைங்களா? எல்லா பிளேஸ்லையும் எல்லா பாயிண்ட்லையுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவலாக இருக்கும். நம்மளால் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. த ஸ்பீட் ஆஃப் த அயான் இஸ் லிமிட்டட். ஸோ அதனோட அயானோட ஸ்பீட் கொஞ்சம் தான் இருக்கும். எல்லா ஒரு ரூம் ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கணும் ரூம் சைஸ்னா இட் இஸ் இம்பாசிபிள். எலக்ட்ரான் cannot be accelerated. Why electron cannot be accelerated? Because electron has negative charge இல்லைங்களா? ஸோ அதை ஆக்சிலரேட் பண்ண முடியாது. Uncharged particles cannot be accelerated like neutron. Neutron is an uncharged particle. அதனால நம்ம அதை accelerate பண்ண முடியாது. But deuteron we are accelerating because it has one proton. நம்ம ஹைட்ரஜனோட ஐசோடோப் பார்த்துருக்கோம் இல்லையா? புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ அதை நம்ம ஆக்சிலரேட் பண்ண முடியும். ஓகே, அதான் அங்கே கொடுத்துருப்பாங்க. That's all students. Today class is over. This is very important 5 mark. Thank you students.